Praise the Lord. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. And today is 18 July 2024 and Thursday. ஆபிரகாம் ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சம்பவத்தை எடுத்து அது இயேசுவோடு ஒப்பிட்டு பேசி வருகிறார். வெரி ஹை தியாலஜி, நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் தெரிந்திருந்தால்தான் இது புரிய முடியும். இங்கு இயேசு நமக்கு ஒரு ஆசாரியன் என்பதை இந்த 7ஆம் அதிகாரத்தில் நிரூபிக்க பார்க்கிறார். He tried to prove that Jesus is our high priest. பிரதான ஆசாரியர் நமக்கு அவர் இருக்கிறார் என்பதை பார்ப்போங்களா? அது Hebrew 7:6, எபிரேயர் 7:6. But whose genealogy is not derived from them received tithes from Abraham and blessed him who had the promise. ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். யாருங்க வாக்குத்தத்தம் பெற்றவன்? யாரு? ஆபிரகாம். வாக்குத்தத்தம் பெறாத ஒரு ஆசாரியன் இருந்திருக்கிறான். அந்த ஆசாரியனுக்கு ஆபிரகாமு, ஈசாக்கு, ஆபிரகாமு, சாலமோன் எல்லாம் தசமபாகம் கொடுத்துருக்குறாங்க. அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறார் பாருங்களேன். அந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா Hebrew chapter 7:1. இந்த மெல்கிசேத்துக்கு சாலமோனின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ராசாயனமாக இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். யாரு? மெல்கிசேதேக்கு. மெல்கிசேதேக் இவர் ஆபிரகாமும் தசமாக கொடுத்துருக்கிறாரு, சாலமோனும் தசமாக கொடுத்துருக்கிறாரு. அப்போ இவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவங்க, அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்படாதவர் அப்படின்னா இஸ் நாட் அ ஜூ, அப்படி தான் சொல்ல வருகிறாரு. அந்த 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா verse 3, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். யூதர்களுக்கு வம்ச வரலாறு இருக்குது. யார் யாரை பெற்றார், இவரை பெற்றார், அவரை பெற்றார், எல்லாருக்கும் பாருங்க. அதில் ரொம்பவும் கவனமாக இருப்பார்கள் யூதர்கள். அதனால தான் இயேசுடைய வம்ச வரலாறு இருப்பதனால தான் இயேசு யூதன் என்று சொல்ல முடிகிறது, யூத வம்சத்தில் வந்தவர். அப்போ இங்கே நீங்கள் அந்த 7ஆம் அதிகாரத்தை நல்லா வாசிச்சு பாருங்க, கவனிச்சு என்ன சொல்ல வருகிறாரு. யூதனா இல்லாத ஆசாரியனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமு, சாலமோன் எல்லாம் தசமபாகம் கொடுத்தாங்க. அவன் ஆசாரியனாக இருக்கிறான். அப்படியாப்பட்ட ஆசாரியனுக்கு சமமானவர் இயேசு. ஆகவே இயேசுவுக்கு எல்லாருக்கும் மேலே உயர்ந்தவராக இருக்கிறதுனால அவருக்கு தசமபாகம் கொடுக்கலான்னு என்ன அர்த்தம்னா, அவருக்கு கனம் செலுத்தலாம், அவருக்கு மரியாதை செலுத்தலாம், அவருக்கு முதலிடம் கொடுக்கலாம் என்று தான் அவர்கள், இவங்க பவுல் இங்கே ஆவியானவர் மூலம் நமக்கு சொல்லி வருகிறாரு. ஹல்லேலூயா. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கடினமாக தெரியும். ஆனால் நீங்கள் கவனமாய் ஒவ்வொரு வசனத்தை படிக்கும்போது அந்த வசனத்தில் இருக்கிற உண்மைகளை நீங்கள் காண முடியும். லேவியர் புத்திரர் தான் ஆசாரியர் இருப்பாருங்க. பாருங்கள் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, லேவியின் புத்திரரின் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களில் கைகளில் நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்று இருக்கிறார்கள். யாரு? லேவியர் சந்ததியில் வந்தவர்கள். ஆனால் இந்த மனிதன் மெல்கிசே லேவியர் சந்ததியில் வந்தவன் அல்ல. அப்படி இருந்தும் ஆபிரகாமும் சாலமோனும் தசமபாகம் கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பிரதான ஆசாரியனாக இருக்கிறாரு. அவர் கடவுள் நமக்காக அனுப்பினவர். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் போதுமானவராக இருக்கிறாரு. இந்த 7ஆம் அதிகாரத்தை அதைத்தான் சுற்றி சுற்றி வளைச்சி விளக்குகிறார். கொஞ்சம் நீங்கள் படிங்க, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி படிங்க. கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார்.
இந்த பகுதியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. கர்த்தர் வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனிதன் பாக்கியவான். அதை உண்மையாய் உட்கார்ந்து அமைதியாய் வாசித்து தியானிக்கும் பொழுது that become a blessing for you, dear brother and sister. Meditate the word of God. Try to understand what the word of God says to you personally. Okay, come, let's pray. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. புரியாத உண்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் கொடுங்க. உடைய வசனம் சத்தியம் ஆண்டவரே. Lord, we know your word is a truth. Help us to understand and pour your Holy Spirit so that we can understand your word. உடைய ஆவினாலே நிரப்பி உடைய வார்த்தைகளை உண்மைகளை காண உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அருமையான சகோதரனே சகோதரி, உனக்காக பிரதான ஆசாரியனாக இருந்தவர் உனக்காக சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தார். God bless you. Take care.